அம்மா பார்லார் அகசியமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் உணர்ச்சி அறுவழி என்பது அன்று சப்த ரிஷிகளாக வாழ்ந்தவர்கள் அவரில் கண்டுணர்ந்த உணர்வுகள் தெளிந்த உணர்வுகள் அவர்கள் உடலில் விளைந்ததை சொல்லின் மூலமாகவும் செயல் வழியும் அவர்கள் வெளிப்படுத்திய அந்த பேரருள் சூரியனால் கவரப்பட்டு அந்த அருள் உணர்வுகள் வான்வீதியில் நமது பூமி பரமாக இருப்பின் இதில் பரமாத்மாவாக கலந்திருக்கின்றது, பரத்தில் ஆன்மாவாக. இப்ப தாவர இனங்கள் தன் உணர்வின் சத்தை கவர்ந்து செடியாக விளைந்தாலும் அதனின்று வெளிப்படும் சத்து இந்த பரமாத்மாவில் தான் கலந்துள்ளது. அந்தந்த தாவர இனங்களில் விளைந்த வித்து நிலத்தில் ஊன்றும் போது புவியின் ஈர்ப்பின் தொலை கொண்டு தன் தாய் செடியின் சத்தை கவர்ந்து அதன் வெளி வளர்ந்து அதன் உணர்வு குணங்கள் அனைத்தும் நிலைத்து மீண்டும் தன் இனத்தின் வித்துகளை உருவாக்குகின்றது. இதை போன்றுதான் சப்த ரிஷிகள் தனது வாழ்க்கையில் தன்னை அறிந்து இருளை அகற்றி பேரருள் பெற்று பேரொளி என ஆன அவரில் இன்றும் அவர் உடலிருந்து வெளிவந்த உணர்வுகள் அனைத்தும் இங்கே பரமாத்மாவாக இருக்கின்றது. நமது குரு காட்டிய அருள்வழியின் எமக்கருளிய அருள்வழியில் நானும் கண்டுணர்ந்து அந்த அருள் உணர்வை எமக்குள் வளர்த்து சொல்லாக வெளிப்படும் போது இந்த புவியில் பரமாத்மாவாக படர்கின்றது. சொல்லாக சொல்லும் போது எவர்கள் அதை கவர வேண்டும் என்ற உணர்வுடன் நுகர்ந்து அறிகின்றனரோ கவர்ந்த உணர்வுகள் அந்த உணர்வுகள் வித்தாக பதிவாகின்றது. நாம் நிலத்தில் எப்படி வித்துகளை பண்படுத்தி அதை சீராக வளர்க்கின்றோமோ இதே பல மகிழ்ச்சிகளின் வித்துகளை உணர்வுகளை பெறக்கூடிய சத்தாக உங்களின் ஞான வித்தாக பதிவு செய்வது நீங்கள் எந்த அளவிற்கு பெற வேண்டும் என்று கவர்கின்றனரோ அந்த அளவிற்கு பதிவாகின்றது. அந்த பதிவான நிலையை நினைவாக கொண்டு மீண்டும் கவர்ந்தால் அருள் ஞானிகள் பெற்ற உணர்வினை உங்களில் வளர்க்க முடியும். வளர்த்த உணர்வின் தன்மை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அந்த சப்த ரிஷிகள் எப்படி இருளை அகற்றி பொருள்கண்டுணர்ந்து வாழ்ந்து பிறவியில்லா நிலை என்னும் நிலை அடைந்தனரோ அந்த அருள் உணர்வை நீங்களும் பெற முடியும். எமது குருநாதர் எப்படி பல உண்மையின் உணர்வுகளை அறிந்தாரோ அதனை எமக்குள் பாய்ச்சி அருள் வழி வெளிப்படும்படியும் அது அனைவருக்கும் ஞான வித்தை பதிவு செய்து அவர்கள் அறியாது சேரும் தீமைகளிலிருந்து விடுபடச் செய்து அவர்கள் வளர்க்கும் பேரருளும் இப்புவியில் பரமாத்மாவாக பரவச் செய்து இந்த பரமாத்மாவில் வாழும் மக்கள் அனைவரும் அவரவர்கள் வாழ்க்கையில் சந்தர்ப்பத்தில் ஏற்படும் இருளை அகற்றி அவரவர்கள் அருள்வழி வாழ்ந்திடவும் இந்த உயிர் எத்தனை கோடி சரீரங்களை கடந்து இன்று வந்ததோ இந்த உயிரை போன்ற உணர்வுகள் அனைத்தும் ஒளியாகி ஒளியின் சரீரம் பெறுவதே பெற்றனரோ அதன் உணர்வை நாம் பெறச் செய்யும் நிலையை நமது குரு காட்டிய அருள்வழியின் மீறி தியானம். ஆக நாம் உங்களில் பதிவு செய்ததை பெற வேண்டும் என்று ஏங்கி நான் அறிவிய தியானம்
ஒவ்வொரு சமயம் நம்மை இடைப்படுத்தும் பிறர் பார்த்த உணர்வுகள், பிறருடைய செயல்கள் நம் உடலிலே பதிவாகியிருக்கும். தீயவர்களை பார்க்கும்போது, தீய செயல்களை பார்க்கப்படும்போது அதே உணர்வு நம்மை இயக்கப்பட்டு அந்த தீய உணர்வுகள் நமக்குள் வளரத் தொடங்குகின்றன. அதுக்கு சக்தி அதிகம். சாதாரண நல்பண்புகள், நற்செயல்கள், பறிகொண்டு பார்க்கும் உணர்வுகள் எல்லாம் இந்த தீய உணர்வுகள் அடக்கி விடுகின்றது, தீய நிலையை பரப்பி விடுகின்றது. இவைகளெல்லாம் அடக்கி அருஞானி உணர்வுகளை நமக்குள் சேர்த்து அதை அடக்கி வாழ்க்கையை சீர்படுத்தி இனி பிறவியில்லா நிலை அடைவதே இத்தியானத்தின் குரு காட்டிய அருள்வழி நாம் தியானிக்கின்றோம். எங்கள் சொல்லும் செயலும் புனிதம் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்ப நாம் எடுத்துக்கொண்ட தியானத்தின் வழி கொண்டு நாம் பிறரை நலமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லோ, நமது சொல்லின் தன்மை கேட்போர் உணர்வுகளில் நல்வழிப்படுத்தும், நல்வழி வாழச் செய்யும், நல்லதை சிந்திக்க செய்யும் அந்த உணர்ச்சிகளை அது வளர்கின்றது. செயல் என்பது ஒரு நற்செயலை செயல்படும்போது பார்ப்போர் உணர்வுகளும் நல்ல மகிழ்ச்சி என்ற உணர்வுகளை தோற்றுவிக்கின்றது. எங்கள் சொல்லும் செயலும் புனிதம் பெற வேண்டும். ஒரு மனிதன் சிந்தனை இல்லாது சதறிக்கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த அருள் உணர்வின் தன்மை நமக்குள் பிறப்பி அவர்களுக்கு அருள் சக்தி பெற்று அருள் வழி வாழ்தல் வேண்டும். சிந்தித்து செயல்படும் உணர்வு பெற வேண்டும். அவருடைய செயல் அனைத்தும் அவர் குடும்பங்களில் மகிழும் சக்தி பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று இத்தகைய உணர்வை பாய்ச்சினால் நமது வாழ்நாளில் பிறருடைய துயரின் உணர்வுகளையோ அவர்கள் வாழ்க்கையில் வரும் தீமைகளையோ உற்று நோக்கினாலும் அந்த உணர்வு நமக்குள் புகாது நம்மை பாதுகாத்துக் கொள்கின்றன. என துர்வத்தின் ஆற்றலை நாம் வலுவரச் செய்தால் தீய உணர்வுகள் நமக்குள் புகாது தடுக்கவும், நாம் பார்க்கும் மனிதர்கள் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வால் அவருடைய இயக்கம் இருப்பினும் அவர் இயக்கத்தின் உணர்வு நமக்குள் சேராது தடுத்துக் கொள்ள இது உதவும். ஆகவே எங்கள் சொல்லும் செயலும் புனிதம் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நமது வாழ்நாளில் ரோட்டிலே சென்றாலும் பிறருடைய நிலைகளை பார்த்தாலும் இவ்வழி நாம் கடைபிடித்து நமது உயிரான ஈசனுக்கு நுகரும் உணர்வுகள் அங்கே அபிஷேகம் நடக்கின்றது. அந்த உணர்ச்சிகள் அனைத்தும் நாம் இரத்த நாணங்களிலே கலக்கின்றது. நாம் நுகரும் உணர்வுகள் அரங்கம் நம்முடன் உயிரிலே படும்போது நாதம் அரங்கநாதன். இத்தகைய குணங்களை நாம் நுகர்ந்து இருளை அகற்றிய உணர்வை நாம் நுகர்ந்து அறியும் போது நம் உயிரிலே பட்டு அந்த இனிமையான நாதங்கள், இனிமைப்படுத்தும் உணர்ச்சிகள் நம்மை ஆளுகின்றது. ஆண்டாள் தீமையின் உணர்வு ஒருவர் செயல்படுகிறார் என்றால் அந்த உணர்வினை நாம் நுகரப்படும் போது அந்த உணர்ச்சிகள் நம்மை ஆளுகின்றது. ஏனென்றால் நுகர்ந்த உணர்வு உயிரே படுகின்றது. இந்த உடலான அரங்கத்துக்குள் இந்த உணர்ச்சிகள் நாதங்களாக அதனதன் வெளிக்கொண்டு அந்த உணர்ச்சிகள் நம்மை ஆளச் செய்து விடுகின்றது. ஆண்டாள் என்று ஒவ்வொன்றிற்கும் காரணப்பெயர் வைத்து மனிதனின் வாழ்க்கையில் பார்த்து நுகர்ந்து உணர்ந்து அறிந்தாலும் அதன் இயக்கம் நமக்குள் இருக்காதபடி அருள் உணர்வை நமக்குள் பெருக்கி நமது சிந்தனை செதறாது நம் வழி அருள் வழி வாழவும் நமது வாழ்க்கையை பண்படுத்தி வாழ்ந்திடவும் அன்பு கலந்த உணர்வுகளை நாம் சேர்த்திடவும் நாம் இந்த தியானத்தை குரு வழியில் கடைபிடிக்கின்றோம். நாம் பார்க்கும் அனைவரும் நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
இப்ப நமது வாழ்க்கையில் நம் பையனை குறை காணுகின்றோம். அவனை செயலை பார்த்து இவன் எப்ப பார்த்தாலும் சுட்டி தவறு செய்து கொண்டிருக்கின்றான், ரொம்பவும் குற்றங்களை இழந்து அதாவது குற்றங்களை செய்து கொண்டிருக்கின்றான் என்று எண்ணுகின்றோம். அப்போ ஒரு தரம் அவனின் உணர்வை பதிவாக்கி விட்டால் அவனை திரும்பி பார்க்கும் போதெல்லாம் அவன் குறும்புத்தனம் உள்ளவன், குற்றம் உள்ளவன், குற்றங்களை செய்து கொண்டே இருப்பான் என்ற உணர்ச்சிகள் தான் நமக்குள் தோன்றுகின்றன. இதை போன்ற நிலைகள் எல்லாம் நாம் பார்க்க நேர்ந்தால், அந்த உணர்ச்சிகள் நம்மை இயக்க நேர்ந்தால் அடுத்த கணமே ஈஸ்வரா என்று நம் உயிரான ஈஸ்வரனிடம் கண்ணின் நினைவை பதிவாக்கி ஏற்கனவே இப்போது பதிவு செய்த உணர்வினை நீங்கள் எண்ணி ஏங்கினால் அதன் உணர்வு உங்களுக்குள் கவரப்பட்டு அவன் குற்ற இயல்பை மாற்றி நமக்குள் அதே உணர்வு வளர்ந்திடாது தடுத்து அவன் நல்லவனாக வேண்டும் என்ற உணர்வினை வெளிப்படுத்த முடியும். நாம் பார்க்கும் அனைவரும் நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரன். இதே போல நாம் தொழிலின் நிமித்தமோ நண்பர்களாக பழகும் சந்தர்ப்பத்தில் சில குறைபாடுகள் வந்துவிட்டால் அவர் மேல் வெறுப்பும் பரிவெட்ட நிலையும் பண்பற்ற சொற்களையும் செயல்களையும் நாம் செயல்படுத்த தொடங்கிவிடுகிறோம். இது சமயம் நாம் யாரை பார்த்தாலும் அந்த உணர்வு நம்மை இயக்கினால் அடுத்த கடமை அந்த இயக்கத்தை தடைப்படுத்தல் வேண்டும். தான் ஈஸ்வரா என்று நம் கண்ணின் நினைவினை உயிரான ஈஸ்வரனிடம் வேண்டும் போது நாம் கவர்ந்த நமது உடலின் ஈர்ப்பு ஓட்டத்தில் அது கவர்ந்திருக்கும் இவைகளை உட்புகாது தடுத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நம் உடலுக்குள் பரப்பினால் நமது முன் இருக்கும் நானாவே இது பிரித்துவிடும், தூய்மையாக்கிவிடும். அப்போது அவர்கள் மேல் வெறுப்பு வராது. அதான் நாம் பார்க்கும் அனைவரும் நலமும் வளமும் பெற அவர்கள் நல்லதை செய்ய வேண்டும், நல்வழி வளர வேண்டும், நற்பண்புகள் அவர்கள் பரவ வேண்டும் பார்ப்போம் என்ற நிலையை நாம் எண்ணுகிறோம். அவர்கள் வாழ்க்கையின் நல்ல செயல்கள் வளம் பெற வேண்டும், அவர்கள் நல்வழி வாழ்ந்திட வேண்டும் என்று இந்த உணர்வினை நாம் எடுத்துக்கொண்டால் நமக்குள் அந்த தீமை என்ற நிலைவோ அவன் செய்த தவறின் உணர்வோ நமக்குள் வளராது தடுக்க இது உதவும். அதனால் நாம் பார்க்கும் அனைவரும் நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் பார்க்கும்போது இதை போல உணர்வுகளை அவர்கள் தீய உணர்வுகளை தடுத்து நல்ல உணர்வுகளை நமக்குள் அது பெருக்குதல் வேண்டும். இதே போன்று எங்கள் பேச்சும் மூச்சும் உலக மக்கள் அமைதி பெறச் செய்ய அருள்வாய் ஈஸ்வரா. ஞானிகள் எவ்வாறு அவருடைய உணர்வுகள் உலகம் உய்ய, உலகம் நலம் பெற, உலக மக்கள் தெளிவெற, உலக மக்கள் அன்பு பெற அவர்களுடைய உணர்வுகள் உபதேசித்து உணர்த்திய வழி எப்படி பண்படுத்தியதோ அதை போன்று நாம் நுகரும் என்றால் அதே உணர்வுகள் அரங்கநாதனாக இருந்து அந்த நல்ல உணர்ச்சிகள் நம் உடலுக்குள் இருக்கும் எத்தனையோ பேருடைய உணர்வுகளை நாம் நுகர்ந்து நமக்குள் உண்டு. நமது வாழ்க்கை காலையிலிருந்து இரவரையிலும் பார்த்த நுகர்ந்த உணர்வுகள் பார்வதி வகை நாம் பார்வைப்பட்ட உணர்வுகள் அனைத்தும் அந்த உணர்ச்சியின் இயக்கமாக இயங்கி நமச்சிவாய நம் உடலாக மாற்றுகின்ற நம் பார்வதி பகே நமச்சி அரகரா சம்போ மகாதேவா. நாம் நுகர்ந்த உணர்வுகள் நம் உடலில் சுழலப்பட்டு எதன் உணர்வோ அதை நம்முடன் இணைந்து நல்ல வழியாக உருவாக்கும் மகாதேவனாக இருக்கின்றது நமது உயிர். நாம் பார்த்த நுகர்ந்த உணர்வுகள் அரகரா சம்போ மகாதேவா
உலக மக்கள் அனைவரும் நாம் இதே போன்று எங்கள் பேச்சும் மூச்சும் உலக மக்கள் அதாவது நம்ம சொல்லபடி அந்த உணர்வு நாம் நுகரப்படும் போது நம்ம அரங்கநாதனுக்குள் அந்த உணர்ச்சிகள் ஆளுகின்றது. அப்ப அந்த உணர்ச்சிகள் அனைத்தும் நமக்குள் நல்ல உணர்வுகளாக மாற்றுகின்றது. ஏனென்றால் நாம் நல்ல உணர்வு கொண்டு தீயவர்களை பார்க்கும்போது அதுவும் அரங்கநாதனாக இருந்து தீய உணர்ச்சிகளை தூண்டி நம்மை கோபக்காரனவோ சலிப்புள்ளவனாவோ சங்கடம் உள்ளவனாக ஆளத் தொடங்கும். இதை போன்று நாம் அந்த மகரிஷிகளின் உணர்வுகளை நாம் கவர்ந்து கொண்ட உலக மக்கள் எங்கள் பேச்சும் மூச்சும் உலக மக்கள் அமைதி பெறச் செய்ய அருள்வாய் ஈஸ்வரா என்றார். நமக்குள் இத்தகைய உணர்வு இருந்தாலும் அது அமைதிப்படுத்தி செய்து அமைதி உள்ளவனாக நம்மை ஆளும் நாம் நுகர்ந்த உணர்வுகள் ஆண்டாள். இதே போல நாம் நுகரும் உணர்வெல்லாம் அந்த பிரணவமாக இயக்கி ஓம் என்ற நாதமாய் எங்களை இயக்கி எங்களை ஆளும் ஆண்டவனாக வணங்குவோம். நாம் எதை நுகர்கின்றோமோ இவை அனைத்தும் என்று ஜீவனுவாக மாற்றி அந்த உணர்ச்சியின் இயக்கமாக நம்மை ஆளுகின்றது என்பதைத்தான் நாம் இத்தகைய நல்ல உணர்வுகளை நுகரப்படும் போது ஓம் என்ற நாதமாய் நம்மை இயக்கி நம்மை ஆளும் ஈசனை நாம் ஆண்டவனாக வணங்குவோம். ஆக நம் உயிரை நம்மை ஆளுகின்றது என்பதனை நாம் இத்தகைய உணர்வுகளை நுகரப்படும் போது அதை வைத்துதான் நம் உயிர் நம்மை ஆளுகின்றது. நாம் என்னும் நல்ல உணர்வை நம்மை காக்கும் தெய்வமாக துதிப்போம். நாம் எந்த குணங்களை எண்ணுகின்றோமோ அந்த உணர்வின் செயலே தெய்வமாகின்றது என்பதனே நாம் எண்ணும் நல்ல உணர்வுகளை நாம் எண்ணுதல் வேண்டும். ஓம் என்ற நாதமா எங்களை இயக்கும் உயிரை எங்களை ஆளும் ஆண்டவனாக வணங்குவோம். நற்குணங்களின் உணர்வை சுவாசமாக்கி நல்ல மனமாக நம்மை ஆளும் ஆண்டவனுக்கு ஆராதனை செய்வோம். நாம் நற்குணங்களின் உணர்வினை நாம் நுகரும்போது நம் உயிரிலே பற்று அதன் உணர்வினை நமக்குள் வெளிப்படுத்துகின்றது. ஆக நாம் எதை எண்ணுகின்றோமோ அதன் உணர்வின் வழிதான் நம்மை ஆளுகின்றது, அறிவை செய்கின்றது. அந்த உணர்வே நம்மை ஆளுகின்றது ஆண்டாள் சக்தி. நாம் என்னும் நல்ல உணர்வை இறைவனாக துதிப்போம். ஆகவே நாம் எதை எண்ணுகின்றோமோ இவை அனைத்தும் நம் உடலிலே இறையாகின்றது. நாம் என்னும் நல்ல குணங்களே நம்மை காக்கும் தெய்வமாக துதிப்போம். நாம் நல்ல குணங்களாக இருக்கும்போது நம் உடலுக்குள் பல தீமைகள் வராது. நல்ல செயல்களையும் நல்ல பண்புகளையும் உருவாக்கும். நமக்குள் நல்ல தெய்வங்களாகும். நம்ம சொல்லை கேட்போரை அவர்களையும் நல்வழிப்படுத்தும் தெய்வமாக. நாம் பார்க்கும் அனைவரையும் மதிப்போம். நாம் ஒவ்வொரு மனிதனையும் மதித்தல் வேண்டும். ஏன்? அவருடைய உயிர் கடவுள், அவருடைய உடல் ஓர் ஆலயம் என்று மதித்தல் வேண்டும். நாம் பார்க்கும் அனைவரையும் மதிப்போம். அவர்களது உடலை கோயில் என மதிப்போம். அதில் வீற்றிருக்கும் உயிரை கடவுள் என துதிப்போம். இந்த நிலையில் ஆனால் ஒரு குற்றமோ தவறுகள் செயல்படும் போது நமது நோக்கங்கள் அதை தவறி நமக்குள் புகாது
தடுக்க ஈஸ்வரா என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் என்று இப்போது நாம் தியானத்தில் எடுக்கும் பரிசையும் உணர்வை உடனே கவர்ந்து நம் உடலுக்குள் பரப்பிவிட்டு அவர் உடலை ஆண்டவன் வீட்டிற்கும் ஆலயம் பரிசுத்தமாக வேண்டும் என்று எண்ணிவிட்டார். அவருக்குள் சுத்திகரிக்கும் அந்த உணர்வுகள் பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டார். அதன் உணர்வே நமக்குள் வலுப்பெற்று அவர் தீமையின் உணர்வை நம்மை நுகராது தடுக்க இது உதவும். ஆகவே இதை போன்று நாம் நமது வாழ்க்கையில் கடைபிடித்தது சிறிது காலம் இதன் வழி வெளிப்படுத்தினால் அருள்வழி நாம் வாழ முடியும். இத்தகைய இருளையும் அகற்றி நாம் பிறவியில்லா நிலை அடையும் அருள்வழி இவ்வாழ்க்கை வாழலாம். தாய் தந்தையை முதல் தெய்வமாக வணங்குவோம். தாய்தான் நம்மை மனிதனாக உருவாக்கியது. தாய்தான் நாம் தெய்வமாக நம்மை காத்து வந்தது. தாய்தான் நமக்கு குருவாகவும் இருந்தது. ஏனென்றால் நமது உயிர் கடவுளும் போது தாயின் உயிரும் கடவுளே. நாம் பாம்பாக இருந்திருப்போம், தேளாக இருந்திருப்போம். அவரை காத்துக்கொள்ள இதனை கொண்ட உயிரோ அவர் ஈர்ப்புக்குள் சென்று விடுகின்றது. அவரின் உணர்வை எடுத்ததுதான் நமது உயிர். அந்த உணர்வுக்கொப்ப இந்த உயிர் அந்த உணர்வின் உடலை உருவாக்குகின்றது. ஆகவே அவர் வளர்த்த உணர்வுகள் நமக்குள் அதே உணர்வின் உள் நின்று நமது தாயும் உயிரே கடவுள் என்றாலும் அதன் உடலுக்குள் சென்ற நமது உயிரும் கடவுளே. நுகர்ந்த உணர்வு எதுவோ அதன் வழி தாயின் உணர்வை நமக்குள் தாயின் ரூபமாக நாம் மனிதனாக உருவாக்குகின்றது. நாம் மனிதனாக உருவாக்கிய பின் தனது பிள்ளை என்று தெய்வ நிலை கொண்டு அன்புடன் பண்புடன் அரவணைத்து நம்மை குறிப்பெறிந்து பால் கொடுத்து நமக்கு நல்வழியை நடத்தி வந்தது. அவையே நமது தாயை அரும்பெரும் தெய்வமாக நாம் மதித்தல் வேண்டும். அதே சமயம் நாம் தவழ்ந்தோ நாம் செல்லும் போது தீயவோ மன்னவோ அசுத்தத்தை தொட்டால் அசுத்தம் என்றும் தீ என்றும் சுட்டுவிடும் என்றும் தாய் நமக்கு முதலே உபதேசித்து நமக்கு நல்வழி ஆரம்பம் முதலே நல்வழி உணர்த்தி உபதேசித்து. ஆகவே நமது தாயே குரு. குரு காட்டும் வழியை மதிப்போம். எப்போதுமே தாய் தந்தை சொல்லை மதித்தல் வேண்டும். குரு காட்டிய நெறியை கடைபிடிப்போம். குருவின் துணையால் அகசியமாம் மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியை பெறுவோம். எப்போதுமே நாம் உயர வேண்டும் என்ற உணர்வு கொண்டுள்ள தாய், அதன் வழியில் நாம் பெற வேண்டும் என்பது தாயின் உணர்வே. இவைகளெல்லாம் பெற உதவுகின்றது, காக்கவும் செய்கின்றது. இதன் வெளிப்படி நாம் காட்டுக்குள் சென்றால் புலியோ யானையோ செவி இல்லாத பாம்பினங்களோ நம்மை பார்த்து சீறி தாக்க வந்தால் அம்மா என்று இந்த உணர்வின் ஒளி அலைகளை பரப்பப்படும் போது எத்தகைய மிருகமும் நம்மை தாக்க தயங்குகின்றது, தாக்காத்து விடுபடு சென்றுகின்றது. ஏனென்றால் தாய் நம்மை காக்கும் உணர்வுகள் இந்த பரமாத்மாவில் நிறைந்திருக்கின்றது. நம் உடலின் ஒவ்வொரு அடுக்காகவும் இளம் பருவத்திலிருந்து நாம் பிறந்ததிலிருந்து தாய் கருவிலிருந்து நமக்குள் தாயின் உணர்வே பதிந்துள்ளது. ஆகவே தாயை எண்ணி நாம் நுகரப்படும் போது அந்த உணர்வு நம் உடலை சுற்றி பாதுகாப்பாக அமைகின்றது. நம்மை பார்த்து நுகரும் மிருகங்கள் புலியோ யானையோ பாம்போ தேளோ இவையனைத்தும் அது நுகர்ந்து கொண்ட பின் நம்மிடம் வராது தடுத்து நிறுத்துகின்றது.
ஆகவே நமது வாழ்நாளில் ஞானிகள் கண்ட உணர்வு வழிப்படி நாம் செயல்பட்டால் நாம் நுகர்ந்த உணர்வுகள் எதுவோ அதை இயக்கி நம் உடலாக்குகின்றது. ஆகவே இன்று இத்தகைய நிலையில் அகசியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான அதனின்று வரும் பேரொருளை நாம் நுகர்ந்தோம் என்றால் நமது வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படும் தன்மையும் தீமையிலிருந்து விடுபடும் தன்மையும் நாம் துருவ நட்சத்திரத்தில் நடக்கும்போது பிறவியில்லா நிலை என்ற முழுமையடைய முடியும். அதான் குரு காட்டும் வழியை மதிப்போம், குரு காட்டிய நெறியை கடைபிடிப்போம். குருவின் துணையான் அகசியமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை புருவ மத்தியில் வைத்து உயிரான ஈசனிடம் வேண்டி ஏங்கி துருவ நட்சத்திரத்தின்பால் நினைவை செலுத்தி அதனின்றும் வரும் பேரருளை ஏங்கி தியானித்து உங்கள் உடலில் கலக்கச் செய்யும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேருடையும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி கண்ணை மூடி தியானம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேருடையும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேருடையும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்படி நாம் எண்ணியதனால் உயிரான காந்த புலன் நம் கண்ணின் நினைவுடன் நினைத்த பின் எதை எண்ணி இந்த உணர்வினை பாய்ச்சினோமோ இந்த உணர்வுகள் துருவ நட்சத்திரத்தின் உணரை கவர நம்ம உயிர் வழி நம் உடலுக்குள் செல்லும் போது நம் உடலுக்குள் வலுவர நம் வாழ்க்கையில் நம் ஆன்மாவை முன்னிற்கும் இவைகளை தூய்மையாக்க உதவும். பேரருளில் நமக்குள் ஒளியின் உணர்வை பெருக்க உதவும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா.